ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து விபத்துக்குள்ளானது. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா அது இல்லாமல் அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே ஒவ்வொரு வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுவும் வந்து பெரிய ஒரு பில்டிங்கில் போய் இடிச்சு அங்கேயும் வந்து பெரிய சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு விமானம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நாள் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாங்கிற விமானம் வந்து வானில் பறக்கும் போதே வந்து தீப்பற்றி எரியாவில் அங்கேயும் வந்து அது ஒரு இன்ஜின் வந்து தீப்பற்றி எரியுது அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து கேரளாவிலேருந்து கேரளாவில் வந்து மும்பை போகுது. அந்த மும்பை போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போகிற மாதிரி அடுத்த புல்தரையில் போயிருந்துருக்கு. புல்தரையில் போனதுல அந்த ஒரு இன்ஜினே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக அதிகமான வந்து இந்த 2 மாசத்துல அதிகமான நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அமெரிக்காவில் வந்து டெல்டாங்கிற ஒரு விமானம் இருக்கு. அந்த டெல்டாங்கிற விமானம் வந்து அது ஒரு போயிங் விமானம் தான். அந்த போயிங் விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து புறப்பட தயாராகுது. அது புறப்படுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே செக் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து அவங்க ஏற்றிட்டு போகிறாங்க. இதுவும் வந்து ஒரு போயிங் விமானம் தான். இந்த போயிங் விமானம் பார்த்தீங்கன்னா 767, அதாவது 767 அண்ட் 400 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 வருஷம் 6 மாதம் வரையும் ரொம்ப பழமையானது அப்படின்னுங்கிறது வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த இதில் வந்து எத்தனை பேர் பயணம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 9 க்ரூ மெம்பர்ஸ், அதுவும் இல்லாமல் 226 பேசஞ்சர்ஸோட சேர்த்து மொத்தம் 235 பேர் வந்து இதில் பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் ஏர் இந்தியா அந்த எக்ஸ்பிரஸ் வந்து கீழே வந்து விபத்துக்குள்ளானது. ஸோ அதுவும் அதே அதே சேம் போயிங் இந்த டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. டேக் ஆஃப் ஆகி ஒரு ஒரு செகண்ட் கூட கிடையாது, ஒரு ஃபுல் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு இன்ஜின் வந்து, அதாவது லெஃப்ட் சைடு உள்ள இன்ஜின் வந்து ஃபயர் ஆயிருது. ஃபயர் ஆனவுடனே ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து உடனே வந்து ஏடிசிங்கிற உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவங்களுக்கு வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக எமர்ஜென்சி எவாகுவேஷன், அவங்களுக்கு எமர்ஜென்சி என்னென்ன பண்ணணுமோ ஃபயர் ஃபைட்டிங் எல்லாமே வந்து ஸ்டாண்ட் பையில் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வச்சவொடனே அங்கேருந்து ரிட்டன் வந்து அந்த இதுலேயே வந்து மறுபடியும் கீழே இறங்குது. கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளைட் வந்து எல்லாருமே வந்து அவங்க கேப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க உள்ள பேசஞ்சர்கிட்ட யாரும் பயப்படாதீங்க. இப்போ வந்து ஒரு இன்ஜின் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. நம்ம மறுபடியும் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கே வந்து கீழே இறங்க போறோம். எல்லாம் வந்து ரெடியா இருக்காங்க கீழ. ஃபயர் ஃபைட்டிங் எல்லாம் ரெடியா இருக்காங்க. யாரும் வந்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அவங்க கேப்டன் வந்து ஒரு பொறுமையா சொல்லியிருக்காங்க. சொன்னனால அவங்க பேசஞ்சர் யாருமே வந்து எந்த ஒரு பயம் இல்லாம வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. இறங்குன உடனே இமிடியேட்டா வந்து அங்கே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எல்லாத்தையும் வச்சு இமிடியேட்டா அந்த தீயை வந்து அணைச்சிருக்காங்க. ஸோ அணைச்சதுல இதுல வந்து 236 பேர் உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விமானிகளும் வந்து அவங்க அவ்வளோ சாதுரியமா வந்து செயல்பட்டதுனால தான் இந்த விபத்து வந்து பெரிய விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், GE-CF6 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பவர்ல வந்து சொல்றாங்க. இது வந்து அது முன்னாடி சொன்ன மாதிரியே 24 வருஷம் 6 மாசம் வரையும் இந்த பழமையான டெல்டா விமானங்கிறாங்க. அதான் மிக முக்கியமானது என்னன்னாக்கா போயிங் விமானம். ஸோ இப்பதான் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து விபத்துக்குள்ளானது. ஸோ அதை வந்து என்னன்னாக்கா கேப்டன் தான் பண்ணாங்க, அதாவது அங்கே பைலட் தான் பண்ணாங்க, அவங்கனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க மேல பழிய போட்டாங்க. பட் இப்ப பார்க்கும்போது இப்பவும் வந்து அதாவது அமெரிக்காவிலேயே தான் இது நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இதை மட்டும் எப்படி அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுதான் வந்து டெல்டா ஏர் ஃபிளைட்ல வந்து நடந்த இப்போ ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டா பார்க்கப்படுது. ஸோ நம்ம அடுத்து போகலாம். அடுத்து எங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பைக்கு போகுது. அந்த மும்பைக்கு போகும்போது மும்பையில் லேண்ட் பண்ண போகிறாங்க. லேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது கீழ்த்தரையில் அந்த ட்ராக்கை விட்டு மாறி போயிருந்திருக்கு. மாறி போனதுல அந்த ஒரு இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ் ஆகி அதில் புல்லெல்லாம் வந்து சிக்கிக்கிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ சதுர்த்தியமாக அதுவும் வந்து ஒரு லேண்ட் பண்ணி அதை வந்து எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் தான் இப்போ ரீசெண்டாக அதிகமான வந்து இந்த மாதிரி
ஃப்ளைன் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல. ஆனால் இந்த 2 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான விபத்துகள் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பெரிய இஷ்யூவா வந்து நேற்று நடந்திருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது, இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஸ்கூல்ல வந்து எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னாக்க, எல்லாமே பங்களாதேஷ்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எலிமெண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல எல்லாமே வந்து 2வது, 3வது படிக்கிற பிள்ளைங்கள தான் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பங்களாதேஷ்ல வந்து அது ஒரு அ ஒரு வந்து ஒரு ட்ரெய்னிங் ஃப்ளைட் அப்படிங்கிறாங்க. ஸோ அத ஓட்டுனவரு வந்து ஒரு ட்ரெய்னர் தான் சொல்றாங்க. ட்ரெயின் பண்ற ட்ரெய்னர். அதாவது ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கவரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கவரு இதுவரையும் வந்து 100 ஹவர்ஸ்க்கு மேல வந்து அ 100 ஹவருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாங்க, அந்த ஃப்ளைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்து எஃப்-17 அப்படிங்கிறாங்க. சந்து அ எஃப்-17 அப்படிங்கிற வந்து ஒரு ட்ரெய்னிங் ஃப்ளைட் தான் அது. ஸோ அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வருஷம் பழமையான ஒரு ஃப்ளைட்டு அப்படிங்கிறான்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஃப்ளைட் மிக முக்கியமானது யாரோடதுன்னாக்க, அ சைனாவோடது. அதாவது சைனாவிலேருந்து புரொடக்ஷன் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அவங்கள்ட்டருந்து அவங்க வாங்கியிருக்காங்க பங்களாதேஷ். ஸோ அந்த ஃப்ளைட் வந்து இவரு வந்து அ டாக்காவுலேருந்து எடுத்துட்டு ட்ரெயின் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது, அங்கே உள்ள டாக்கால உள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலோட நேம் என்னன்னு பார்க்க, மில்ஸ்டோன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்படிங்கிறாங்க. அதாவது மில்ஸ்டோன் ஸ்கூல் ஆஃப் காலேஜ் அப்படிங்கிற ஒரு அதுல வந்து கட்டடத்துல போகுது. அதாவது 2 மாடி கட்டடங்கிறாங்க. அந்த 2 மாடி கட்டடத்துல போய் மோதுது. ஸோ மோதின உடனே அங்கிருந்து இருந்து எல்லாம் அப்பதான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, வாத்தியார் அண்ட் ஸ்டூடண்ட் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 19, 20 பேருக்கிட்ட வந்து இதுவரையும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 150 பேருக்கு மேல காயம்பட்டிருக்காங்க. அதெல்லாமே வந்து இன்னும் 50 பேருக்கு மேல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஸோ அந்த டயத்துல எல்லாம் எல்லாரும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, எல்லாம் இருக்கும்போது, இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த ஃப்ளைட் வந்து மோதி இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஃப்ளைட் அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க, அவரும் வந்து அதுல இறந்திருக்காங்க அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வந்து அம் இத வந்து பட்டன பிரஸ் பண்ணி கூட வெளியில வந்திருக்கலாம். பட் ஆனா அவர் அத செய்யல. அவரும் வந்து என்னன்னாக்கா, அடுத்த வேற இடத்துல கொண்டு அ யாரும் ரொம்ப மக்கள் அதிகமா உள்ள இடம். டாக்காங்கிறது அதிகமா உள்ள மக்கள் வசிக்கிற இடம். அது இல்லாம அங்க இருக்க எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து மக்கள் அதிகமா இருப்பாங்க. ஸோ அந்த வந்து ஒரு பெரும் விபத்து வந்து தவிர்த்திருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இதுவும் அதிகமான ஒரு குழந்தைகள்லாம் எல்லாமே வந்து எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து இதனால ஆ இத யாரு மேல பழி போடுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து அவரும் வந்து ஒரு 100 ஹவர்ஸ் ஓட்டியிருக்காரு. பட் இருந்தாலும் இதுல என்னன்னாக்கா, இந்த பிளேன் வந்து ஒரு 12 வருஷம் பழமையானது அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல வந்து மெயின்டனன்ஸ் சரியா பண்ணுனாங்களா? இல்ல என்ன என்ன ஏதோ என்ன உள்ள ஒரு ஃபால்ட் இது இருக்குதா? அப்படிங்கிறதும் வந்து இன்னும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் போக போக தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, 20 பேர் வந்து இறந்திருக்காங்களா, 170 பேர் காயம்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம வந்து 60 பேர் வந்து இன்னும் வந்து எமர்ஜென்சி வார்டுல இருக்காங்க. அப்படிங்கிற மாரியும் வந்து ரொம்ப ஒரு துயரமான சம்பவத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னாக்கா, அது வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இல்லாம வந்து ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவுல அதாவது அ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தமா உள்ள சாக்குவார் என்கிற ஒரு விமானம் வந்து ஆ ராஜஸ்தான்ல வந்து ஆக்சிடென்ட் ஆனுச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஃப்ளைட் ஓட்டுனவரு வந்து விமானி என்ன பண்ணாங்கன்னாக்க, ரொம்ப சாதுரியமா அத வந்து மக்கள் இருக்கிற இடத்துல விடாம, எப்படியோ உழுவ போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அது கொண்ட ஒரு வயக்காட்டுகள்ல வந்து அது கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகி அவர் விமானிய வந்து காப்பாத்துறாங்க. பட் ஆனா அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் இறந்துடுறாரு அவரு. ஸோ இது வந்து அடிக்கடி இந்த மாரி அது அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழமையான 46 வருஷத்துக்கு மேல உள்ள பழமையான ஃப்ளைட்டு அப்படிங்கிறாங்க அந்த ஃப்ளைட்டு. நம்ம இப்போ வந்து எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அது மாரி வந்து நம்ம பழைய ஃப்ளைட்லாம் வந்து இன்னும் வந்து நல்லா மெயின்டனன்ஸ் பண்ணி அது மாரி எடுத்து ஓட்டணும். ஸோ இந்த மாரி மெயின்டனன்ஸ் கம்மியா இருக்கனாலயும் என்னன்னாக்கா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இத வந்து வந்து பெரிய ஒரு 6 மாசம் வந்து அவங்க ஒரு அ அ சேஃப்டி கன்சர்ன் வந்து அவங்க சரியா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது மாரி வந்து டிஜிசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து என்னன்னாக்கா இந்தியன்ல வந்து அவங்க வந்து அந்த ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. ஆனா இதுவரையும் அவங்க சரியா அத வந்து மெயின்டெயின் பண்ணல அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸும் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏன் இந்த மாரி வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து இப்ப அதிகமா டிரான்ஸ்போர்ட் பண்றது பார்த்தீங்கன்னாக்க, ட்ரெயினுக்கு அப்புறம் அதிகமா ஃபிளைட்ல ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்தாக்க,
அடுத்தடுத்து மக்கள் வந்து ஃப்ளைட்ல ஏறுறதுக்கே ரொம்ப பயமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னாக்கா, இப்பதான் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப பெரிய விபத்து ஆனது. ஸோ அந்த இதுல பார்த்தீங்கன்னாக்க, அடுத்து வந்து அதுல ஒரு கேப்டன் மிஸ்டர் வாடியா ஃப்ரீஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியன் பைலட் அண்ட் லீகல் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதே எடுக்க போறாங்களாம். என்ன ரீசன்னா, நீங்க வந்து எப்படி வந்து பைலட் மேல வந்து நீங்க பழிய தூக்கி போடலாம். அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஒரு பைலட் வந்து நீங்க கண்டிப்பா அதுல உடைக்க அந்த டீம்ல வச்சிருந்துருக்கணும். நீங்க அதை யாருமே வைக்காம நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்து நீங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்னன்னாக்கா, நாங்க வந்து உங்க மேல வந்து வழக்கு தொடர போறோம் அப்படின்னு யார் மேல சொல்லியிருக்காங்கனாக்கா, அமெரிக்காவில் உள்ள 2, 3 பத்திரிகைகள் வந்து இதை வந்து வெளியிட விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் இந்த இது வந்து சரியானதா தெரியாம நீங்க எப்படி அதை வெளியே விடலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி என்ன. ஏன்னா இப்ப அவங்க ஃப்ளைட் ஓட்டுனவங்க இப்ப இல்ல. ஸோ அப்படிங்கும்போது அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. எந்த அளவுக்குலயும் வந்து நம்ம பைலட் வந்து ஃப்ளேம் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம அ இப்ப போறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் உங்க ஆனந்த். அடுத்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.